என்ன கிளாஸுக்குள்ள ஒருத்தரையும் காணோம், எல்லாம் எங்க போயிட்டாவுக? எங்க போனாவனே தெரியலையே, ஒருத்தரையுமே காணமே. ஐயையோ, டீச்சர் வந்துட்டாவ போலயே. நம்ம லேட்டா வந்தது தெரிஞ்சிருச்சோ. அச்சச்சோ, நம்மளுக்கு முன்னாடி இவங்க நேரத்துல வந்துட்டாங்களே. எப்பவும் லேட்டா தானே வருவாங்க, இன்னைக்கு இவங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. இதுதான் உங்க 2 பேருக்கு வர்ற டைமோ? நேரம் எத்தனையாச்சு? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வர்றீங்க? ஸ்கூல் பஸ் பிடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டீச்சர். நான் கொஞ்சம் லேட்டா எழுந்துச்சேனா, அதனால மிஸ் பண்ணிட்டேன் போல. இல்ல டீச்சர், அவன் போய் சொல்றான். அவன் எப்ப பாரு இதே வேலை தான். அவன் சாப்பிட லேட் பண்ணியிருப்பான். எப்ப பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அதெல்லாம் ஒண்ணுமில்ல டீச்சர், நான் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். சரி சரி, என்னமோ பண்ணுங்க. நாளையிலேருந்து கரெக்டாக சீக்கிரமாக வர பாருங்க, சரியா? ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நேற்று நான் கொடுத்ததெல்லாம் செஞ்சுட்டீங்களோ? டீச்சர், நான் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருந்தேனா, காலையில பார்க்கும்போது ஒன்னத்தையும் காணோம். என்ன நோட்டில் எழுதுனதும் காணமோ? எல்லாம் மறைஞ்சு போச்சோ? இல்ல டீச்சர், நோட்டையே காணோம். எங்க வச்சேனே தெரியல டீச்சர். கரெக்டாக இருந்தாதேனா எல்லாம் தெரியும். வீட்டுக்கு போனது பேகை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு விளையாட போனால் எப்படி தெரியும்? என்னம்மா பிளாக் ரோஸு, உன்னோடது என்னாச்சு? உனக்கு என்ன கதை வச்சிருக்க? டீச்சர், நான் கஷ்டப்பட்டு நைட் இருந்து எழுதிட்டு வந்த டீச்சர். காலையில எந்திரிச்சு பார்த்தா நாய் எடுத்துட்டு போயிடுச்சு டீச்சர். என்னம்மா அது என்ன பிரியாணி பாக்கெட்டா? நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பேப்பர் எதுக்கம்மா தூக்கிட்டு போச்சு? எனக்கு தெரியலையே டீச்சர். 2 பேரும் ஹோம்ஒர்க் எழுதாம வந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு கதையை சொல்றீங்க, அப்படித்தானே?